ஓகே. இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எது எது என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து எது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னுட்டு பார்ப்போம். பிரதானமா OR1 இது வந்து parenchyma ஆஃப் அப்டாமன் அண்ட் பெல்விக் ரீஜன். அங்க ஏதாவது நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்ததுன்னா இந்த OR1 அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போ பெல்விக்ல நம்ம என்ன பார்த்தோம், இந்த யூட்ரஸ் ஏரியால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, ஹெர்னியா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் தொந்தரவு வரும்போது பெல்விக் ஏரியால நம்ம இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் OR1ஓட 1 இந்த பாயிண்ட் என்னன்னா அந்த ஏரியால இருக்க லிம்பாட்டிக் ட்ரைனேஜ் ஆஃப் தி ஆர்கன். அங்க ஏதாவது கழிவு தேக்கமா இருக்கு, நம்மளுக்கு வந்து சரியா வந்து வெளியேற மாட்டேங்குது அப்படின்னு நம்மளுக்கு ப்ராப்ளம் அரைஸ் ஆகிற போது இந்த OR1ஓட 1 நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பார்த்தோம், OR1 வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அந்த parenchyma ஆஃப் தி பெல்விக் எக்டாமின் ஃபங்க்ஷனிங் வந்து சரியா இல்லை, நம்மளுக்கு வந்து அதெல்லாம் வந்து சரியா நடக்கணும் அப்படின்ற பட்சத்துல, அதுவும் லிம்பாட்டிக் ட்ரைனேஜ் டாக்ஸிக் வந்து சரியா நிறைய அக்யூமுலேட்டடா இருக்கு அந்த ஏரியாலன்னா நம்ம இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் OR1A இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்னா ஃபால்ட்டி ஸ்பைனல், அந்த அந்த ஸ்பைன் வந்து சரியா இல்லை, இந்த L4 L5 இங்க பிரச்சனை எல்லாம் வருது இல்லையா, அந்த நரம்பெல்லாம் வந்து கம்ப்ரெஸ் ஆகுது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த OR1A இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் OR1B வந்து CMP. அது நீங்க என்ன தொந்தரவா வந்தாலும் இந்த பாயிண்ட்டை நீங்க வந்து CMP, உங்களுக்கு அந்த ஹோல் மெரிடியனோட ஸ்ட்ரென்தனிங் பாயிண்டே இந்த OR1B. ஸோ அதை நம்ம போட்டுக்கிறோம். OR1C இது என்ன, இது பெரிட்டோனியம். இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த ஹெர்னியா அந்த வயிறு வந்து விடுதாங்க, வயிறு வந்து விட்டுட்டு இந்த குடல் வந்து வெளியே பிதுங்கி வருது, அப்போ நம்ம இத யூஸ் பண்ணிக்கணும், இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம போடணும். OR1D இது வந்து பியூரா லங்ஸுக்கு யூஸ் பண்ணணும். லங்ஸ்ல ஏதாவது தொந்தரவு இருக்குன்னா நம்ம நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம இத யூஸ் பண்ணணும். OR2 எதுக்கு யூஸ் பண்றோம்னா செஸ்ட் அண்ட் நெக் அந்த ஏரியால ஏதாவது தொந்தரவு வந்தா இந்த பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்றோம். OR3 ஹெட் ரிலேட்டட் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம இந்த பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹெட்ல வந்து என்ன ப்ராப்ளம் வந்துரும் நம்ம யோசிக்கலாம். இப்போ காது இருக்கு இல்லையா, காதுல அது ஒரு ஹாலோவா தான் இருக்கும் இல்லையா, அங்க வந்து அந்த அந்த ஹாலோவா அங்க ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு பஸ் இந்த மாதிரி எல்லாம் வருதுன்னா அப்ப கூட நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் நானு. அப்புறம் மீதி வந்து OR5 OR4 OR5 OR6 வந்து சேம் ரிப்பீட்டட் தான் உங்களுக்கு. OR4 வந்து லோவர் அப்டாமின் லோவர் போர்ஷனுக்கும், OR5 வந்து மிடிலுக்கும், OR6 வந்து உங்களுக்கு ஹெட்டுக்கு. ஸோ அவ்வளோதான் வந்து இந்த OR மெரிடியனோட ஒரு ஜிஸ்ட். தேங்க்யூ. தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ மேம். மேம் ஒரு டவுட் கேட்கலாமா இல்ல இப்ப கேட்கலாமா? கேளுங்க. எனக்கு OR1 OR5 சொல்றீங்கல்ல மேம், அது என்ன மேம்? என்ன சொன்னேன் நான், ஒரு நிமிஷம் இருங்க, அப்படியே இருங்க. இல்ல அந்த ORோட அப்ரிவேஷன் என்னன்னு கேக்குறேன். ஆர்கன் ரீஜெனரேஷன். ஓகே ஓகே மேம். அதாவது இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு இப்போ ஒரு அல்சர் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க.
ஆ அல்சர்னா ஒரு புண்ணு ஏற்பட்டுடுது. இப்போ வாயில சரி. வாயில நம்மளுக்கு இந்த பக்கல் கேவிட்டி இருக்கு இல்லையா, அதுல ஆ உள்ள சீக்ல ஒரு அல்சர் வந்துட்டு அது எங்க வருது? அந்த மேல வாயில். வருது இல்லையா, அந்த தோல் மேல வருது. ஆ ஆ ஆ ஓகே. ஆமா. அப்போ அங்க வந்து ஒரு புண்ணு ஏற்படும் போது சொல்லுங்க மேம். ஆ ஸோ நம்ம அது இதை வந்து யூஸ் பண்றோம் நம்ம. ஏன்னா இது என்னன்னா உங்களுக்கு அந்த ஆர்கன் வந்து நல்லபடியா ஹீல் ஆனாதானே உங்களுக்கு அந்த ஸ்கின் வந்து நல்லா ஹீல் ஆனாதானே உங்களுக்கு அது சரியாகும். ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு ஹீலுக்கு வந்து இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளுக்கு பிரெக்னன்சி அப்போ அப்டாமின் ம் எல்லாம் ஸ்ட்ரெச் ஆகுது இல்ல, ம் மார்க் மார்க்கா வருது இல்ல, ஆமா மேம் ஆமா மேம். திரும்பி அந்த வயிறு வந்து நல்லா சுருங்கி எல்லாமே இது ஆனா கூட சப்பிள் ஆனா கூட அந்த ம் மார்க்ன்றது இருக்குல்ல. கண்டிப்பா. ஆமா அப்ப மேம். அந்த ஆர்கன் வந்து தழும்பு இருக்குன்னா அது சரியா ரீஜெனரேட் ஆகல, சரியா வந்து அதை ஹீல் பண்ணிக்கலன்னு அர்த்தம். அதனோட ஆ கெப்பாசிட்டி அதுக்கு ரீச் ஆகல. ஓகே. இப்ப எங்கேயாவது ஒரு வெட்டோ ஒரு ஸ்டிச்சோ போடுறாங்கன்னா அந்த தழும்பு இல்லாம அந்த ஸ்கின் வந்து ஹீல் பண்ணிக்கிச்சுன்னா உங்களுக்கு அந்த 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 ஆர்கனோட ஃபங்க்ஷனிங் வந்து ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். அந்த மெரிடியன் உங்களுக்கு நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஓகே அப்படி இல்ல ஓகே மேம். தழும்பு இருக்குன்னா நம்மளுக்கு அது சரியா வேலை செய்யலன்னு அர்த்தம். சரி சரி சரி. ஓகே ஓகே மேம். தேங்க்யூ மேம். கரெக்டா பயங்கர எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாம் ரொம்ப லோகேஸ்வரி மேடம், லதா மேடம், தேவிகா மேம் எல்லாம் சூப்பர் சூப்பரா, பிரியா எல்லாருமே நல்லா சொல்லி தரீங்க. நான்லாம் ரொம்ப எனக்கு சில இதெல்லாம் புரியல, இருந்தாலும் அதை கத்துக்கணும்னு ஆசையில தான் இருக்கேன். பரவாயில்ல, பாத்துக்கலாம் மேம். கத்துக்கிறேன், நான் இன்னும் கத்துக்கணும். நீங்களாம் ரொம்ப ஜீனியஸ். உங்களுக்கெல்லாம் நாங்க சீடரா அப்படியெல்லாம் இருக்கட்டும். ஒண்ணும் இல்லப்பா, ஏதோ இல்ல கொஞ்சம் மேம், உண்மையிலே தெரிஞ்சதை தான் சொல்லி சொல்றேன். தரேன். நான் இது வந்து ஒரு இல்ல இல்ல முகஸ்துதிக்காக சொல்ல மேம். நான் ரொம்ப ஒரு மாதிரி சர்ப்ரைஸா யோசிப்பேன். எப்படி இவங்களாம் இவ்ளோ கத்துக்கிறாங்க? தெரியுது நல்லா படிக்கிறாங்க. சரி ஓகே, நான் இப்பதான் இதுல என்ட்ரி ஆயிருக்கேன். பட் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணேன். ஆனா பரவாயில்ல மேம், இப்பயாவது யூஸ்ஃபுல்லா கொஞ்சம் கத்துக்க முடியுது நம்மளால. ஆனா தேங்க்யூ மேம். இந்த மாதிரி நீங்க எல்லாரும் கைட் பண்றீங்க, ஆர்கனைஸ் பண்ணிட்டு. ரொம்ப தேங்க்யூ மேம். இல்ல லதா மேம் கைட் பண்றீங்கன்ட்டு கேண்டிக்கிறீங்க. நீங்க எப்ப பண்ண போறீங்க? மேம் நான் தான் சொன்னேன்ல, நான் ரொம்ப கத்துக்கிட்டி இப்பதான். அதுவும் இல்லாம இப்ப